ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ராகி மாவு குழுக்கடைங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு குழுக்கடை செய்கிறதுக்காக பாருங்கள், நான் ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேன். ராகி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு எதுக்குன்னா ஸ்வீட் நல்லா இருக்குங்க, அதனால் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்து தாங்க சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறேன். ராகி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், உண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உண்டை பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நம்ம பிசைஞ்ச ராகி மாவு எல்லாம் உண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிசைஞ்ச ராகி மாவெல்லாம் வச்சாச்சுங்க உண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். 8லேருந்து 9 நிமிஷம் ஆவியில் வேகட்டோங்க. ராகி மாவு வந்துட்டு நம்ம உண்டை பிடிச்சது வேகிறதுக்கு வச்சாச்சுங்க. அது வேகட்டும். அதுக்குள்ளார கடலக்கொட்டை பாருங்கள், வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இது ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாதுங்க, தறியாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், கடலக்கொட்டை அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைச்சிடாதீங்க. எடுத்து சைடில் வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம உண்டை பிடிச்சி வேக வச்ச மாவு பாருங்கள், ராகி மாவு நல்லா வெந்துடுச்சுங்க. எடுத்து சைடில் வச்சுட்டு குழுக்கடை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். குழுக்கடை செய்கிறதுக்காக பேன் வச்சுட்டேங்க, காஞ்சிடுச்சு. அதில் இப்போ நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் வந்துட்டு 1 கப்பு வெல்லங்க. வெல்லம் நல்லா க்ளீனாக இருக்கிற வெல்லங்க, கரைச்சி தனியாக எடுக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. மண் தூசி எதுவும் இருக்காது. வெல்லம் வந்துட்டு நம்ம இப்போது கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ராகி மாவு இதில் போட்டுக்கலாங்க. வேக வச்ச ராகி மாவெல்லாம் வெல்லம் பாகில் சேர்த்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், நம்ம ஆவியில் வேக வச்ச ராகி மாவு நல்லா வெந்துடுச்சுங்க வெல்லத்தில். இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்ச கடலக்கொட்டை பவுடர் போட்டுக்கலாங்க. நீங்கள் எள்ளு பவுடர் இருந்தாலையும் போட்டுக்கோங்க, 2 சேர்த்தனாலே நல்லாயிருக்கும். துருவின தேங்காய், சுக்கு, ஏலக்காங்க சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். கிளறிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சாவே போதுங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும்.